யோசுவா 8:5 படிங்க. யோசுவா 8வது அதிகாரம் 5வது வசனம். நானும் என்னோடு இருக்கிற சகல ஜனங்களும் பட்டண தண்டையில் கிட்டி சேருவோம். அவர்கள் முன்போல எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வரும்போது அவர்களுக்கு முன்னாக நாங்கள் ஓடி போவோம். ஓடி போகிறதுக்காக முன்பாக சில பேரை வச்சுக்கிறார். இப்ப பாருங்க, இப்போ வழக்கம் போல சத்துருக்களுக்கு நேராக யுத்தம் செய்வதற்கு சில பேர் அவங்க கிட்ட போய் யுத்தம் செய்து தோற்று போவது போல ஓடுவாங்களாம். அப்படி ஓடும்போது இந்த ஜனங்களை என்ன செய்யணும் என்று யோசுவாக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். பாருங்க 7ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது நீங்கள் பதிவில் இருந்து எழும்பி வந்து பட்டணத்தை பிடிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் அதை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பார். அப்ப பதவி இருக்கணும், ஒளிந்து இருக்கணும். ஓடுறவன் ஒரு பக்கம், ஒளிஞ்சு இருக்கிறவன் பின்னாடி இருக்கணும். அப்ப பதவி இருக்கிறவங்க எத்தனை பேரா? 12ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் ஏறக்குறைய 5000 பேரை 5000 பீப்பிளை பிரித்தெடுத்து அவர்களை பெத்தேலுக்கும் ஆயுக்கும் நடுவே பட்டணத்திற்கு மேலாண்டையில் பதிவிடையாக வைத்தான். அர்த்தம் என்ன? 5000 பேரை ஒளிந்திருக்கும்படியாய் செய்தான். ரிமெம்பர் திஸ். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற, வெற்றி பெறுவதற்கு கர்த்தர் கொடுக்கிற ஐடியா. என்ன சொல்றாரு? யோசுவாவே, முன்னாடி மாதிரியே நீங்க சத்துருக்கு முன்பாக யுத்தம் செய்யுங்க. ஓடி போகிறது போல சில பேர் ஓடி போகட்டும், ஆனா அவர்கள் தவிர 5000 பேரை பட்டணத்தின் பின்னாடி பதிவிடைய செய், ஒளிந்திருக்கவை. அப்படி இவங்க ஓடும்போது ஒளிஞ்சிருக்கிறான் பார். இந்த 5000 பேர் பட்டணத்திற்குள்ளா எழும்பி ஆயி பட்டணத்தை சுட்டரிப்பானாக என்பதாக கர்த்தர் ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்கிறார். அப்ப சொல்லுங்க, வாயத்திலிருந்து ஓடி போறதுக்கு சிலரையும் ஒளிஞ்சிருக்கிறத சிலரையும் கர்த்தர் தெரிந்து கொள்வார். இப்ப நீங்க எனக்கு சொல்லணும், ஓடுறவன் ஜெயம் எடுத்தானா அல்லது ஒளிந்திருந்தவன் ஜெயம் எடுத்தானா? ஒளிந்திருந்தவன் தான் ஜெயம் எடுத்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ரகசியம், ஐடியா இதுதான். எப்பயுமே நம்ம நினைப்போம், வேகமாய் ஓடுகிறவனோ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயம் எடுப்பான் என்று சொல்லி. ரதத்தை பார்க்கிலும் எலியா என்கிற ரதம் மிக வேகமானதான். எத்தனை பேருக்கு இது தெரியும்? எப்போ கர்த்தருடைய கரம் அந்த மனுஷன் மேல இருந்தபோது ரதத்தை பார்க்கிலும் மிக வேகமாய் ஓடினான். அப்ப ரதத்தை பார்க்கிலும் தேவனுடைய கரம் வல்லமை உடையது. எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? ஆமே, கையோடு ஆமென் சொல்லிடுங்களேன். ஆமென். அப்போ மனுஷ கண்களுக்கு முன்பாக ஓடுகிறவர்களை பார்க்கிலும் தேவன் சொன்னதுனால ஒளிந்திருக்கிறான் பாருங்க. அவன் கையில தான் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமே. இந்த நாட்களில் நம்ம எல்லாருக்கும் ஓடணும்னு சொல்லி ரொம்ப ஆசை இருக்கும், அப்படிதானே? பந்தயத்தில் ஓடுகிறவன் தானே ஜெயம் எடுப்பான், யுத்தத்தில் ஓடுகிறவன் தானே ஜெயம் எடுப்பான் என்பது நம்முடைய கருத்து, நம்முடைய எண்ணம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, டேய், ஓடுறவன் மாத்திரமல்ல, ஒளிந்திருக்கிறவன் தான் எழும்பி பட்டணத்தை சுட்டரிப்பான். நமக்கு ஒளிந்திருக்கிற ஆட்கள் அதிகமாக தேவை. அநேகருக்கு எது ரொம்ப இஷ்டம் அப்படின்னா ஃப்ரண்ட் லைனில் இருக்கிறது, முன்னாடி வந்து நிற்கிறது தான் எல்லாருக்கும் இஷ்டம். ஆனால் அதை பார்க்கல எது வல்லமையுடையது அப்படின்னா தேவ சமூகத்தில் மறைந்திருப்பது. உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை காட்டுறேன். புதிய ஏற்பாட்டில் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் என் கூட அப்படியே வேதத்தை திருப்பிக்கோங்க. 1ஆம் அதிகாரம் 80வது வசனத்தை வாசிங்க. 1:80. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரத்தில் இருந்தான். சிட்டியில இல்ல, பட்டணத்தில் இல்லை, அவர் எங்கே இருந்தார்? வனாந்தரத்தில் ஒளிந்திருந்தார். அந்த மனுஷன் எந்த அளவுக்கு ஒளிந்திருந்தாரோ அந்த அளவுக்கு தேவ பலத்தை பெற்றுக்கொண்டார். நீங்கள் எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் உங்களை ஒளித்து வைப்பீங்களோ அந்த அளவுக்கு பலன் அடைவீர்கள். அல்லேலூயா.